ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்ஹெல்த்தி டிஷ்ஷை எப்படி நம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷாக மாற்றுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மேகி ரெசிபி, அதாவது ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஹெல்த்தியான ஒரு மெத்தடில் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறேன். மேகி அப்படின்னாலே அது வந்து ஜங்க் ஃபுட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதோட டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப அடிமையாகி போனதுனால அதை நம்மளால் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதை ஓரளவுக்கு எப்படி நம்ம ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மெத்தடில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்ட போகிறேன். ஆஸ் யூஷுவல் வெஜிடபிள்ஸ் தான் நம்ம இதுலேயும் எடுத்துக்க போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்றது இங்கே நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, மேகி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ ஸோ அதுக்கு பாதி ரேஷியோவுக்கு வெஜிடபிள்ஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனியன், பச்சை மிளகாயும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், தக்காளி வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 2 தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட இன்றைக்கி நாங்கள் வந்து பேபிகார்ன் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் சேர்த்து காட்ட, அண்ட் தென் பச்சை பட்டாணி. ஸோ இதை வச்சு தாங்க நம்ம வந்து மேகி ரெசிபி இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ இங்கே நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மேகிக்கு பாதி ரேஷியோ அளவுக்கு காய்கறி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இதை வந்து செய்ய போகிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேபிகார்னையும் இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேகியை ஆஸ் யூஷுவல் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து அந்த ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேகியை வந்து கொதிக்க விட்டு அப்படியே தான் அதை வந்து சாப்பிடுவாங்க. அதில் இருக்கிற அந்த மெழுகு வந்து நமக்கு போகாது. ஸோ அதனால் இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, மேகி ரெசிபி செய்யும்போது எப்போவுமே அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிடுவோம். ஏன்னா அதில் மெழுகு இருக்குது அப்படின்றதுனால அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் எந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணலனாலும் கண்டிப்பாக வந்து தண்ணியை கொதிக்க விட்டு அதில் அந்த மேகியை போட்டு அதில் இருக்கிற அந்த மெழுகு எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு நம்மளால் ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் கொதிச்சுட்ருக்கு. கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு அப்படியே அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து டோட்டலாகவே அந்த மேகியிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ப்ளஸ் அதோட நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஆயில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கரெக்டான ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அது கூட ஒரு 2-3 கப் வந்து வாட்டர் வச்சு அந்த மேகியை வந்து கொஞ்சம் அப்படியே அலசிக்கலாம். மேகி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பேபிகார்ன் தனியாக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வேகணும் அப்படின்னா உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வானல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு கோல்டன் கலரில் வரும்போது பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், ஸோ எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேபிகார்ன், அதையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நமக்கு வந்து பாதி அளவுக்கு தேவைப்படுற சால்ட்டை இதுலேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு ஹாஃப் பாயில் வரும்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக அதில் வந்து இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த லீஃப் எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இறக்கும் போது போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த மேகியை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். இதுக்கப்புறம் வர ஸ்டெப்பை ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸ் மிக்ஸை வந்து நம்ம அந்த மேகி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி அதில் வந்து பெரட்டி எடுக்கணும். அதனால் நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த மேகியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவைப்படுற சால்ட்டு, இன்னும் எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ அந்த சால்ட்டை வந்து இந்த ஸ்டெப்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அண்ட் மேகி மசாலா ஆட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஸோ அதையும் வந்து கட் பண்ணி இது மேலே அப்படியே வந்து தூவி விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கரம் மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கரம் மசாலான்றது இங்கே வீட்டிலேயே நாங்கள் ரெடி பண்ணுற கரம் மசாலா. ஆல்ரெடி நான் வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பேன் கரம் மசாலா எப்படி செய்கிறது வீட்டிலேயே அப்படின்ட்டு. ஸோ அந்த மெத்தடில் ரெடி பண்ண கரம் மசாலாவை தான் நான் இதில் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஆட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேகியில் எல்லா சைடும் படுற மாதிரி அதை ஃபுல்லாக வந்து பரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டெப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம மிக்ஸ் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஜிடபிள் மிக்ஸ் எல்லாமே நமக்கு மேகியோட நல்லாவே வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மேகியில் ஃபுல்லாக அது கலக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, மசாலா தூள் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ளேம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளற ஆரம்பிங்க. மேகி ரொம்ப குழஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டெப்பில் நம்ம இதை கிளற நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பக்குவமான ஸ்டேஜில் வந்து அந்த மேகியை வந்து கொதிக்க விட்டு இறக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மீதி வச்சுருக்கிற அந்த புதினா கொத்தமல்லியை இது மேலே அப்படியே தூவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு மேகி ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்வோம். டோட்டலாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிடுவோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா. வெஜிடபிள்ஸ் எடுக்காத பசங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, டெலிஷியஸ் மேகி ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.